என்மை பெருமாய் கத்தாவே வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவருடைய இறுதி ஞானம் இந்த சமூகத்தில் எப்பொழுதும் பிரிதேற்றதாக. நாளிலும் கூட உங்களோடு கூட அந்த ஆராதனையில் கலந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். மாத்திரமல்ல, வந்திருக்கிறவங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னை நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். 1-2 பேர் தவிர, அந்த அம்மாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் 2018 முதல் மெயின் சர்ச்சில் அவரோட ஒரு சேர்ந்து பணியாற்றி வருகிறேன். நம்முடைய தலைமை சபையில் அதிகமாக இருப்பேன். இங்கே அதிகமாக வர்றது ரொம்ப எனக்கு கொஞ்சம் உடல் சரியில்லாத நேரத்தில் நான் கம்யூனிட்டி சர்வீஸ் அசிஸ்ட் பண்ண கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால ஜெய்சியில் நான் அங்கே அனுப்பிட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த நாள் தலைமை சபையிலே சண்டே ஸ்கூல் ஞாயிறாக அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் கூட இந்த நாளில் அதற்குரிய தியானத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று வாஞ்சித்து அதற்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். பொதுவாக நம்ம குழந்தைங்க எல்லாம் வெளியே போனதுனால இப்போ குழந்தைங்கிட்ட கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா என்னுடைய செய்தி என்பது அதிகமாக கேள்விகள் அதிகமாக இருக்கும். பதில் சொன்னீங்கன்னா குயிக்காக முடிச்சிடலாம், பதில் சொல்லலைன்னா 12 மணி 1 மணி வரைக்கும் சர்வீஸ் கொண்டு போகலாம். இப்போ ஒரு குழந்தைய பார்த்து நீ என்னவாக போகிற அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? டாக்டர், இன்ஜினியர் எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த நாளில் கூட கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்பது வாட் திஸ் சைல்ட் இஸ் கோயிங் டு பி. இந்த குழந்தை என்னவாக போகிறது? பெற்றோர்கள் நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். இந்த குழந்தை பிறந்தவொடனே நினைப்போம், இந்த குழந்தை நம்ம எப்படி வளர்க்க போகிறோம், என்னவா வளர்க்க போகிறோம்? ஒரு இன்ஜினியர் ஆக்க போகிறோமா, இல்லை ஒரு டாக்டர் ஆக்க போகிறோமா, இல்லை நாம் படித்த நம்ம வேலை பார்த்துட்டு இருக்க ஐடி ஃபீல்டில் கொண்டு வந்து விட போகிறோமா, அப்படி நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். லூக்கா 1:66 அவைகளை கேள்விப்பட்டவர்களை எல்லாரும் தங்கள் மனதில் அவைகளை வைத்துக்கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. நம்ம ஒரு குழந்தை பிறந்தவொடனே என்ன சொல்ல போகிறோம்? என்ன நினைப்போம்? இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருக்கிறதா அப்படின்னு நம்ம யாரும் நினச்சி கூட பார்க்குறதில்ல. பிறந்த உடனே என்ன சொல்லுவோம்? எவ்வளோ வெயிட் இருக்குது, நார்மல் பிறந்துச்சா, எல்லா உறுப்புகளும் நல்லா செயல்படுதா, கொஞ்சம் நடக்க ஆரம்பித்த உடனே நல்லா பேசுகிறது கவனிக்கிறானா, கேட்குறானா, அப்படி தான் நினைக்கிறோமோ ஒழிய கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருக்கிறதா என்று நாம் யோசிக்கிறதே இல்லை. ஆனால் யோவான் பிறந்த பொழுது கேட்கப்பட்ட இது என்னன்னா, இந்த குழந்தை பிற்காலத்தில் இயேசுவுக்கு முன்னோடியாய், ஒரு முன்மாதிரியாய், வழிகாட்டியாய் இருப்பான் என்று அங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவர் சிறு பிள்ளைகள் மேலே ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் லூக்கா 18:16 இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு சிறு பிள்ளைகளை நிறுத்தல் வருவதற்கு இடம் கொள்ளுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று கூறுகிறார். இந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை ஆண்டவர் உணர்ந்ததினால்தான் மார்க்கு, மத்தேயு ஆகிய சுவிசேஷங்களிலும் இது இந்த வசனம் கூறப்பட்டுள்ளது. நாம் குழந்தையை வளர்ப்பதற்கு பெற்றோர்களாய் நாம் அவர்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும், தடைக்கலாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் சரியான நேரத்திற்கு பிள்ளைகளை ஆலயத்திற்கு கூட்டு கொண்டு வர வேண்டும். பிள்ளைங்களோட ரோல் மாடல் யார்? நம்ம தானே. ஸோ நம்மளே சர்ச்சுக்கு லேட்டாக வந்தால் பிள்ளைங்க என்ன பண்ணோம்? நம்ம சர்ச்சு சர்வீஸ் டைம் என்ன? 9:30. எனக்கு தெரியல, நான் 9 மணிக்கு வந்தேன். 9 மணிக்கு அப்போ தான் சேர்லாம் எடுத்து போட்டுதான். சரி 9:30க்கு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் கேட்டால் விசாரிச்சு சொல்கிறாங்க, இல்லை அவங்க பொறுமையாக வருவாங்க, 9:30 இல்லை 10க்குள்ளே எப்படி வந்துடுவாங்க. ஸோ நம்மளை பார்த்தா பிள்ளைங்க, நம்மளே 10 மணிக்கு வந்தால் பிள்ளைங்க எத்தனை மணிக்கு வரும்? வருமோ வராதோ? கரெக்டு தானே? அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணோம்? ரோல் மாடல்
வேறு யாராவது சொல்லணும். பிள்ளைங்களுக்கு ரோல் மாடல் ஐயர் தான், அவர் தான் கரெக்ட் டைம் வந்துடுவார். இல்லை மேரி சொல்லலாம், மேரி கரெக்டாக திறந்து வச்சுருவாங்க. நம்மளை ரோல் மாடலாக பிள்ளைங்களை காட்டவே முடியாது. காட்டக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கணும். நான்லாம் கிராமத்தில் வளர்ந்தவன். கோயிலில் 1ஆம் மணி அடித்த உடனே சர்ச்சில் உட்காரணும். 2ஆம் மணி எவ்வளோ நேரம் கழித்து அடிப்பாங்க? 20 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து தான் அடிப்பாங்க. 1ஆம் மணி அடித்த உடனே போய் உட்காரணும். பெரியவங்களாம் வருவாங்க, பாட்டு பாடுவாங்க. நிறைய பாமாலை கீர்த்தனை பாடல்கள் நாங்கள் அப்போ கேட்டது தான். கிராமத்தில் வளர்ந்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியும். வரக்கூடிய ஜென்ரேஷன் நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் வாசிக்கிற 1ஆம் பாடத்தில் மனோவா நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கிறான். அப்பொழுது கடவுளுடைய சித்தத்தின்படி அவனுக்கு ஒரு குழந்தை உருவாக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி தேவதூதன் என்ன சொல்கிறாரு? மரியாளின் மனைவிட்ட சொல்கிறார். மனோவாட்ட மனைவிட்ட போய் சொல்கிறார். உடனே மனோவாட்ட அவருடைய மனைவி சொன்ன உடனே மனோவான்னு சொல்கிறான், ஒருவேளை தன் மனைவி எதையாவது சொல்ல மறந்துருப்பாளோன்ட்டு மீண்டும் ஒரு முறை தேவதூதனுக்கு நீர் எனக்கு மீண்டும் ஒரு முறை கூட சொல்லுங்கள் அப்படின்றான். அப்படியானால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வளர்க்க வேண்டும் என்பதற்காக அவன் என்ன பண்ணுறான்? மீண்டும் ஒரு முறை கூட அந்த சித்தத்தை அறிந்து கொள்கிறான். நாம் நம்ம பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு ஆண்டவர்கிட்ட என்னைக்காவது கேட்டிருக்கோமா? நாம் அப்படி கேட்டு வளர்த்தோன்னா தான் நியாயாதிபதிகள் 13:14 வாசிப்போம். திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும், திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும், தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கைக்கொள்ள கடவுள் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டார். கர்த்தரின் தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோடே சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாய் இருந்தாள். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு எச்சரிக்கையாய் நடந்து அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று அங்கே தேவதூதன் மனோவாவிட்டே சொல்லுகிறார். மனோவாவுக்கும் சொல்லியாச்சு, மனைவிக்கும் சொல்லியாச்சு இது பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும். ஆண்டவர் கூட நமக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு ஒரு சில வசனங்களை மூலமாக வேதத்தில் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கார். நாம் அந்த மாதிரி பிள்ளைங்களை வளர்க்குறோமா? ஆண்டவருடைய சித்தத்தின்படி பிள்ளைகளுக்காக நாம் திராட்சை ரசம் அருந்தாமலும் மதுபானம் அருந்தாமலும் இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருந்து பிள்ளைகளை வளர்க்குறோமா? நாம் இதை சற்றே யோசித்து பார்க்க வேண்டும். மாத்திரமல்ல, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது? கோபப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் சிச்சையை கொடுக்கலாம். ஆண்டவருக்கு ஏற்ற போதனையில் அவர்களை வளர்க்க வேண்டும். சிச்சைன்னு என்ன? பனிஷ்மெண்ட்னா அடி வெளுத்துறதுலாம் இல்லை. இப்போல்லாம் அடிக்க முடியாது பிள்ளைங்களை. ஆனால் அன்பால் திருத்தலாம், அன்பால் சொல்லலாம், நம்மை போல நடக்க வேண்டும் நாம் காட்டலாம். நீதிமொழிகள் 13:24 வாசிப்போம். நீதிமொழிகள் 13:24. பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். பிறம்பை கொண்டு அடித்து தண்டிக்கிறது ஒன்று. அடுத்து என்ன? அவன் மேல் அன்பாக இருக்கிறனாலே அவன் ஏற்கனவே அவனை தண்டிக்கிறான். நம்ம பிள்ளைங்களை இப்போல்லாம் அடித்து திருத்த முடியாது, ஆனால் அன்பால் திருத்தலாம். நம்மளுடைய நடக்கைகளை பார்த்து அவங்களே நம்மளுடைய வழி கொண்டு வரலாம். பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கணும்? பிரம்பையை எடுத்து அடிக்கிறோம்னு வச்சுக்கோமே, எந்த அளவுக்கு சிகிச்சை கொடுக்கலாம் அந்த பிள்ளைங்களை? நீதிமொழி 19:18 நம்பிக்கையாக இருக்க மட்டும் உன் மகனை சிகிச்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எழும்ப ஒட்டாதே. அவனை கொல்ற அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது. பிள்ளைங்களுக்கு எவ்வளோ பெரிய தவறு செய்தாலும் இல்லை எவ்வளோ பெரிய
கர்த்தருக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபட்டாலும் இல்லை நம்மளுடைய குடும்பத்துக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபட்டாலும் அவனை பிரேம்பால் செச்சுக்கலாம். ஆனால் அவனை கொள்ளுகிற அளவுக்கு நாம் போயிடக்கூடாது. ஏன் அவங்கள பிரம்பை கையாண்டு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? சில காரியங்களை நாம் எப்பொழுது பிரம்பனா அடிச்சல்ல அன்பால் கூட ஏன் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, நீதிமொழி 22:15 வாசிப்போம். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அது தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். பிள்ளை நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும். அந்த மதியினம் பிறப்பினால் வந்திருக்கலாம், அவங்க பழகக்கூடிய சொசைட்டினால் வளர்ந்துருக்கலாம், இல்லை நம்ம குடும்ப சூழ்நிலையினால கூட அந்த பிள்ளைங்களோட மனசில் காரணப்பட்டிருக்கலாம். மதியினம் என்னென்னா, ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, நான் என் சகோதரிகிட்ட பேசுகிறதில்ல அப்படின்னா பிள்ளைங்க என்ன பண்ணோம், ஒரு தங்கச்சிக்கிட்ட பேசக்கூடாது போல், அந்த மாதிரி மதியினங்கள். அப்படின்னா அந்த மதியினங்களை எப்படி நிற்கணும்? நம்ம பெரம்பு எடுத்து நீ தங்கச்சிகிட்ட பேசாமல் இருப்பியா அப்படின்னு அடிக்க முடியாது. நாம் என்ன பண்ணோம், நம்ம தங்கச்சிகிட்ட பேசி பழகணும்னா அந்த பிள்ளைங்க என்ன சண்டை போட்டாலும் திரும்ப பாசமாக இருக்கணும் போல. இதுதான் நண்பால் திருத்துவது. ஒருவேளை நம்ம என்ன கரெக்டாக இருக்கிறோம், ஆனால் பிள்ளைங்க அந்த மதியம் ஃப்ரெண்ட்ஸோட பழகிறதுனால வந்திருக்கலாம். அந்த மாதிரி இதை என்ன பண்ணோம், சின்ன சின்ன தண்டனை கொடுத்து அந்த பிள்ளைகளை மாற்றலாம். நீதிமொழி 23:14 நீ பிறம்பினால் அவனை அடிக்கிறதுனால் அவனை பாதாளத்திலிருந்து அவனை தப்பு வைக்கிறோம். பாதாளத்திலிருந்து தப்பு வைக்கிறோம். ஒருவேளை நம்ம பிள்ளை தானே அப்படின்னு சொல்ல கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா என்ன ஆகும், ஒரு காலத்தில் நம்மை மீறி அந்த பிள்ளைங்க என்ன பண்ணோம், பாவத்திற்கு அடிமைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை எங்கள் அப்பா என்னைய எங்கள் அப்பா அடித்த காயெல்லாம் எனக்கு இன்னும் கூட அந்த தழும்பு இருக்குது. எதுக்கு தெரியுங்களா? கோயிலில் போய் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்ததுக்கு, சர்ச்சுக்குள்ளே போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்ததுக்கு வீட்டில் அட்டி வெளுத்துட்டார். அதெல்லாம் தெரியும், நீங்கள் கிராமத்தில் பார்த்துட்டு தெரியும். நல்ல புளிய மரம் முன்னாடி இருக்கும், புளிய குச்சை ஒடிச்சிட்டு அடித்தாங்கன்னா ரத்தம் வந்துடுச்சு. அப்படிலாம் தண்டனை இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், சுத்தமாகி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை அந்த சமயத்தில் அப்பா அடித்தது ஒருவேளை அப்பா மேலே கோவம் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கும்போது நம்ம அதை நினச்சி பார்க்குறோம். அன்றைக்கி ஒருவேளை அப்படியே கண்டுக்காமல் விட்டுருந்தாங்கன்னா கோயிலில் கதை பேசிகிட்டு இருந்திருப்போம், சர்ச்சில் கதை பேசிகிட்டு இருந்திருப்போம். நடந்திருக்குமா இல்லையா? எந்த சர்ச்சில் நான் அடி வாங்கினேனோ சர்ச்சில் பேசியிருந்ததுக்கு, அதே சர்ச்சில் இப்போ பேசுகிறதுக்கு கிறிஸ்துமஸ் சர்வீஸை நடத்துறதுக்கு நான் தான் போயிட்டுருக்கிறேன். எந்த சர்ச்சில் பேசக்கூடாதுன்னு எங்கள் அப்பா அடித்தாங்களோ இப்போ அந்த சர்ச்சில் பேசுகிறதுக்கு என்னை கேட்காமலே என்னுடைய பேரை போட்டுருவாங்க அங்கே. ஒருவேளை அந்த சமயத்தில் எங்கள் அப்பா என்னை தண்டிக்காமல் விட்டிருந்தால் ஒருவேளை இன்னைக்கு கூட நான் அதே சர்ச்சுக்கு போயிருப்பேன். கிறிஸ்மஸுக்கு வெளியே உட்காந்து கதை பேசியிருந்திருப்பேன், அரட்டை அடிச்சிருந்திருப்பேன். அதனால் பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணோம், வளர்க்க வேண்டிய விதத்திலே வளர்க்க வேண்டும். பிள்ளை என்னவாக போகிறது, இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகலாம், எதுனாலும் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், எதுனாலும் ஆகலாம். ஆனால் ஆண்டவருக்கு சித்தமான வழியிலே நடந்தால் அந்த பிள்ளைங்க உண்மையிலே பாக்கியவான்களாக இருப்பார்கள். மூன்றாவதாக லூக்கா சுவிசேஷத்தில் 66வது வசனத்தில், லூக்கா 1:66 வாசிப்போம். அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லோரும் தங்கள் மனதிலே அவர்களை வைத்துக் கொண்டு இந்த பிள்ளை எப்படியா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடைய கூட இருந்தது. இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்கிறோமோ, நாம் பிள்ளைகளை வளர்க்குற முறையை பார்த்து மற்றவர்கள் என்ன சொல்லலாம், இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இந்த பிள்ளையோட கர்த்தருடைய கரம் கூடவே இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர்கள் வழி நடந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்த அவனுடைய தகப்பனார் யோவான் ஸ்நானனுடைய தகப்பனார் சகரியா ஒரு ஆசாரியர். அவன் என்ன செய்கிறான், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறான். எதனால்? அவன் ஊழியம் செய்ததனால். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் தான் ரோல் மாடல். பெற்றோர்கள் ரோல் மாடலாக இருக்கும்போது மாத்திரம்தான் அங்கே பிள்ளைகள் கர்த்தரை பற்றிய பயத்தோடு வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நான்காவதாக, எல்லா பிள்ளைங்களும் ஆண்டவற்றத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறத நம்ம கற்றுக் கொடுக்கணும். எல்லாமே அப்பா அம்மாட்ட கிடைக்கும்.
அப்பா அம்மா வாங்கி கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவரிடத்தில் எப்படி பெற்றுக்கொள்வது, ஆண்டவரிடத்தில் நன்மையான காரியங்களை எப்படி கேட்டு பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து அந்த பிள்ளைங்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயுவின் மகனாகிய பத்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இந்த பகுதி எல்லாருக்கும் தெரியும். ஒரு குருடன் சுகமடைந்தது. ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவர் அவனுக்கு பார்வை கொடுத்தார். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆண்டவரத்தில் எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். ஆனால் அந்த கேட்கிற அந்த சம்பவத்தில் ஆண்டவர்கிட்ட அவன் கேட்டதுக்கும் ஆண்டவர் சுகம் கொடுத்த இடையில 2-3 சம்பவங்கள் நடக்கிறது. முதலாவதாக அவன் 47ஆம் வசனத்தில் அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். முதலாவதாக என்ன பண்ணுறான், ஒரு கூட்டம் மக்கள் போயிட்டுருக்காங்க, அதில் இயேசு போகிறான்னு கேட்ட உடனே என்ன பண்ணுறான், அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னா இயேசுன்னா யாருன்னு அவனுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறான். ஸோ நம்ம என்ன பண்ணோம், பிள்ளைங்களுக்கு இயேசுனா யார், அவர் என்னென்ன செய்வார், அவர்கிட்ட கேட்டுனா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எல்லாவற்றையும் நாம் சொல்லிக் கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும். அவனுக்கு ஏற்கனவே இயேசுனா யாரும் தெரிஞ்சதுனால தைரியமாக கூப்பிட்றான், இயேசுவே தாழ்மானே எனக்கு இறங்கும். ஏனென்றால் அவனுக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சா, இருந்தது, அப்பா இருந்தாங்க, ஆனால் தெருவில் இருக்கிறான். ஸோ அப்படின்னா வீட்டை விட்டு விரட்டப்பட்டவன், வீட்டை விட்டு விரட்டப்பட்டு அந்த மாதிரி கடினமான சூழ்நிலையில் கூட அவன் என்ன பண்ணுறான், இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறான். நாம் கூட இயேசுவை பற்றி நாம் அறிந்திருக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். இயேசுவை பற்றி அறிந்திருந்தால் மாத்திரம்தான் இயேசுவிட்ட கேட்க முடியும். இயேசுவிட நமக்கு என்னென்ன வல்லமையில் இருக்கிறது என்பதை அறிந்தால் மட்டுமே இயேசுவிடம் அந்த பிள்ளை கேட்டு பெற்றுக்கொள்ள தெரியும். எல்லாம் அப்பா செய்வாங்க, அப்பாவுக்கு செய்வாங்க. ஆனால் அப்பாவை விட அப்பாவுக்கே செய்யக்கூடிய ஆண்டவர் நேரடியாக அந்த பிள்ளைகள் செய்ய போகிறதில்லை, அப்பா மூலமாக அம்மா மூலமாக செய்ய போகிறார். ஆனால் ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படியானால் ஆண்டவரை பற்றி முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். ரெண்டாவது, ஆண்டவர் வேகமாக நடந்து போயிட்டுருக்கிறார். போயிட்டுருக்கும்போது அவன் திடீர்னு சத்தம் போட்டு கூப்பிட்றான். ஆண்டவர் கிராஸ் பண்ணி ஒருவேளை ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாருன்னா இவன் கூப்பிட்ற சத்தம் கேட்டிருக்காது. அந்த கரெக்டான அந்த சமயத்தில் ஆண்டவர் அவனை கிராஸ் பண்ணுற சமயத்தில் அவன் என்ன பண்ணுறான், கூப்பிட்றான். கொடுக்கப்பட்ட தருணத்தை சரியாக பயன்படுத்திக்கிறான். இந்த சமயத்தில் கேட்டால் தான் ஆண்டவர் நின்று கேட்க முடியும், இல்லை ரொம்ப தூரம் போயிட்டாருன்னா கேட்க முடியாது அப்படின்ற அந்த சமயத்தில் கரெக்டாக கேட்குறான். இதைத்தான் இயேசு ஒரு கேள்விப்பட்டவன், இயேசுவே தாவீதின் குமாரனே என்று எனக்கு இறங்கு என்று கூப்பிட தொடங்கினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த சமயத்திலே கூப்பிட்டான். இதே போல அதே சமயத்தில் தருணத்தை சரியாக பயன்படுத்திய 2-3 சம்பவங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். எஸ்தர் 7:3 எஸ்தர் பிரதித்திரமாக என் வேண்டுதலுக்கு என் ஜீவன் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். யூத ஜனங்கள் அழிப்பதற்காக அங்கே சட்டம் இயற்றப்பட்ட பொழுது அதை சரியான சமயத்தில் அவள் தடுத்து நிறுத்துகிறாள். நினைவே காப்பாற்றப்பட்டது. அந்த சமயத்தில் யோனா சரியான சமயத்தில் போயிட்டு அங்கே இயேசுவின் நற்செய்தி அறிவித்ததினால், கடவுள் நற்செய்தி அறிவித்ததினால் அங்கே நினைவே காப்பாற்றப்பட்டது. இப்படி நாம் அநேக காரியங்களை நாம் வேதத்தில் வாசிக்கலாம். எல்லாத்தையும் பேசியிருந்தோன்னா 11 மணி ஆகிடும். அதனால் ஆண்டவரை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவரை எந்தெந்த சமயத்தில் அந்த சமயத்தில் கரெக்டாக ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே, ஆண்டவர் கூப்பிட்டு கேட்ட உடனே நமக்கு கிடைச்சிருமா? எதிர்ப்புகள் வரும். 48வது வசனத்தை வாசிப்போம். மார்க் 10:48. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை
அதட்டினார்கள். ஆண்டவரத்தில் நெருங்கி கேட்க கேட்க அவனை நிறைய பேர் தடுக்கிறதுக்கு இருப்பாங்க. யார்? ஒருவேளை அவன் கூட உட்கார்ந்துருந்தவங்களா இருக்கலாம், அல்லது அந்த கூட்டத்தில் ஆண்டவரோடு கூட நடந்து போனவங்களா இருப்பாங்க. எதிர்ப்புகள் யார்கிட்ட இருந்து வரும்? நம்ம கூட இருக்கவங்கிட்ட இருந்தால் வரும். வெளியே இருந்து எங்கேயும் வராது. குழி தோன்றவன் எங்கே இருப்பான்? கூடவே தான் இருப்பான். ஏன்னா தூரத்தில் இருந்து நமக்கு குழி தோண்ட முடியாது. அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கும் போது கூட இருக்கவங்க தான் என்ன சொல்லுவாங்க? பேசாத, மீதியாயிரு. நீங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது தான் மெதுவாக சொல்லுவாங்க, ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஜமன்னு உட்காந்துருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் பைபிள் எடுத்து உட்காந்துருக்கீங்க. வீட்டை அங்கேருந்து டயர்டாக வருவார், வந்தவுடனே பைபிள் படிச்சுட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னா ஒரு காஃபி போடுமாம்பாங்க. பைபிள் படிச்சுட்டு இருக்காங்க, எப்போ பாரு பைபிளை கையில் வச்சுருக்கிறீங்க. யார் இதுப்பா? கூட இருக்கிறவங்க தான், வீட்டில் இருக்கிறவங்க தான். இந்த எதிர்ப்புகள் என்ன வரும்? கூட இருக்கவங்க மூலமாக தான் வரும். மோசேக்கு விரோதமாக யார் முறுமுறுத்தாங்க? கூட இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் முறுமுறுத்தாங்க. யோசேப்பை குழியில் தூக்கி போட்டு விற்றது யார்? கூட பிறந்த சகோதரர்கள் தான். நம்ம கூட ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸு திரும்ப அதே தான், சர்வீஸ் தான் வரேன். 9:30 மணிக்கு சர்வீஸ்னால் நம்ம 9:15 கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அப்படி லைட்டாக டயர்டாக இருக்கும் இல்லையா? ஆனால் ஆஃபீஸுக்கு 9:30 மணி ஆஃபீஸ்னால் எத்தனை மணிக்கு கிளம்பிடும்? 9 மணிக்கெலாம் போயிடும். ட்ரெயின் 9 மணிக்குனா எத்தனை மணிக்கு போவோம்? ஆப்பில் பார்ப்போம். இப்போ தான் கர்மேலர் தாண்டி வந்துட்டுருக்கு. ஒசூர் வரைக்கும் இன்னும் 15 நிமிஷம் ஆகும். இருந்தாலும் டைம் போயிடணும். திடீர்னு வந்தாலும் வந்துடுவான், முன்னாடி வந்துடுவான். ஆனால் ஆண்டவர் தேடி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம்? சில சமயத்தில் நம்ம கரெக்டாக இருப்போம், அப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது வந்து பேசுவாங்க, அப்போ தான் சொந்தக்காரங்கிட்ட ஃபோன் வரும், எல்லாம் வரும். அப்போ தான் அயன் பண்ண சட்டை எடுத்து அயன் பண்ணி வச்சது திடீர்னு பார்த்தா கசங்கி போயிருக்கும். அப்புறம் ஞாபகம், ஐயோ இன்னைக்கு சவிச்சு அயன் பண்ணி போட்டு போனோம். இனிமேலாவது 9:30 மணி சர்வீஸ்னால் 9:30 மணிக்கு முன்னாடி வர்றதுக்கு பழகிறேங்க. ஒரு 5 நிமிஷம் முன்னே. அதாவது இது எப்படின்னா, ஆண்டவர் வந்து காத்துட்ருப்பார், ஐயர் காத்துட்ருக்கிறத விட்டுருங்க, அது அவருடைய கடமை. ஆண்டவர் வந்து காத்துட்ருப்பார் 9 மணி சர்வீஸ் என் பிள்ளைங்களாம் வருவாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒரு சர்ச்சில் 8:30 மணி சர்வீஸ்க்கு நான் 8:30 மணிக்கு கதவை சாத்திடுவாங்க. கதவை சாத்தினா டோரை பூட்ட மாட்டாங்க, வாசலில் நின்று இருப்பாங்க. லேட்டாக வரவங்க உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, வெளியே பந்தலில் உட்காந்துருக்கணும். அப்படி எங்கெல்லாம் பிடிச்சோன்னு வச்சுக்கோ, சர்ச்சில் யார் இருப்பா? ஐயர் மட்டும் தான் உட்காந்துருப்பார். இனிமேலாவது நாம் ரோல் மாடலாக பிள்ளைங்களுக்கு இருப்போம். இன்னும் எனக்கு சொல்லப்போனால் எனக்கு ஒரு சில விஷயங்களில் இங்கே வந்ததுக்கு பிறகு ஒசூரில் பார்த்ததில் உடன்பாடு கிடையாது. ஊர்லெல்லாம் சண்டே ஸ்கூல் வந்து ஆஃப்டர் சர்வீஸ் தான் நடக்கும். இங்கே வந்து நம்ம சர்வீஸ் நடத்தும்போது சண்டே கிளாஸ் பிள்ளைங்களை அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் பிள்ளைங்க 12 வரைக்கும் அதிலே போயிடுறாங்க, அப்புறம் காலேஜ் போயிடுறாங்க. அப்படியே படித்து முடிச்சதுக்கப்புறம் யூத் மீட்டிங்னா அங்கே தனியாக போயிடுவாங்க. ஆலய ஆராதனை எப்படி நடக்கணும்னே தெரியாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, சில திருமண ஆராதனையில் மாப்பிள்ளைக்கு வந்து எங்கே உட்காரணுன்னே தெரியாது, மாப்பிள்ளை எப்படி உட்காரணுன்னு தெரியாது, எப்படி வரணுன்னே தெரியாது. அந்த கண்டிஷன்லாம் இருக்குது. ஆலயத்துக்குள்ள எப்படி வந்து உட்காரணும் அப்படின்றது தெரியுது. ஆலய ஒழுங்குமுறைன்னா என்னன்னு தெரியாது பிள்ளைங்களுக்கு. ஸோ அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா இங்கே சடனாக மாற்ற முடியாது. ஆஃப்டர் சர்வீஸ் ஒரு 1/2 மணி நேரம் பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் நடத்தி இருந்து கூப்பிட்டு போகலாம். ஆனால் சர்வீஸ்னால் என்னன்னே தெரியாமல் பிள்ளைங்களை நாம் தான் வளர்த்துட்ருக்கோம். நம்ம ஊர்களில் அப்படி இன்னும் கூட சர்வீஸ் முடித்த பிறகு தான் சண்டே கிளாஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம நிறையா தியாகம் பண்ணணும். நம்ம ரெகுலர் சர்வீஸுக்கே 9:30 மணிக்குனா 10 மணிக்கு வரோம். இதில் வேறு அதுக்கப்புறம் சர்வீஸ் முடித்த பிறகு சண்டே கிளாஸ் வச்சு 1/2 மணி நேரம் கழித்து போய் எண்ணத்தை வாங்கி எண்ணத்தை செஞ்சு எண்ணத்தை சாப்பிட்டு ஒரு நாள் தான் லீவு, அந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு இந்த ஐயர் வேறு எப்படி போட்டு கழுத்த இருக்கிறாரு. அடுத்த வாட்டிலாம் கூப்பிடாதீங்க ஜெயசூரியன், அடுத்த வாட்டிலாம் இவரை சர்ச்சுக்குள்ள அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு ஜெயசூரியனுக்கு இன்றைக்கி ஈவினிங்கே ஃபோன் போயிடும். அவர் வந்தாருன்னா நிறைய திட்டுறாருப்பா. எனக்கு வந்து சர்ச்சுக்குள்ள டிசிப்ளின் அப்படின்றது, ஏன்னா நான் வளர்ந்ததுனால அப்படி சொல்கிறேன், நான் வளர்ந்ததுனால
கூட கிராமங்களில் காலையில் ஆயத்த மணின்னு ஒன்று அடிப்பாங்க, 5 மணிக்கு அடிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தனும் போட்டி போட்டு சர்ச்சை பெருக்கிறதுக்கு போடுவோம். நிறையா டைம் நான் தான் முந்திடுவேன். ஏன்னா எங்கள் அப்பா தான் போய் மணி அடிக்க போவாங்களே, எங்கள் அப்பா எதிர்க்கும் போது கூடவே போயிடுவேன். இன்றைக்கி நான் கூலியத்துக்கு வந்துட்டேன். என் கூட போட்டி போட்டால் இன்றைக்கி கூட சர்ச்சில் நிர்வாகத்தில் முக்கியமான பொறுப்பில் இருந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கான், ஊரில் இருக்கிறான். ஸோ அப்படி டைமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆண்டவர் சமூகத்தில். ரெண்டாவது, எதிர்ப்புகள் வருது. டைம் கிளம்பணும் அப்படின்னு நினைக்கும் போது எதிர்ப்புகள் நிறையா வருது. அந்த எதிர்ப்புகள் வந்தவுடனே என்ன பண்ணுறான், சோர்ந்து போயிடும். ஆனால் இந்த பத்திமை என்ன பண்ணுறான், அதே வசனத்தை மீண்டும் வாசிப்போம். 48ஆம் வசனத்தை. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முதல்ல இருந்ததை விட இன்னும் சத்தம் அதிகமாக சத்தம் போட்டு கூப்பிட்றான். ஸோ 9:30 மணிக்கு நம்ம சர்வீஸ் கிளம்புறோம், 9:00 கிளம்புறோம் அப்படின்னா 9:00 யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி கிளம்புவோம். இல்லை தைரியமாக சொல்லுங்கள். எனக்கெலாம் ஃபோன் வந்து சண்டே வந்து இப்போ எங்கேருந்து என்னுடைய ரிலேஷன்ஸ் யாருமே ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மார்னிங் 2 சர்வீஸ் நாங்கள் மெயின் சர்வீஸில் இருப்பேன். ஈவினிங் ஏதாவது ப்ரேயர் மீட்டிங்னா ஐயர் கூட போயிடுவோம். ஈவினிங் சர்வீஸில் இருப்போம். சண்டே சண்டே என் தங்கச்சி நிறைய சொல்லுவேன், சண்டே அவனை ஃபோன் பண்ணால் எப்போ பார்த்தாலும் நீ பிஸியாக இருப்ப, ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ ஃபோன் பண்ணுறதே விட்டுட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு இது கல்ச்சர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோமா. இந்த பிரதர் வீட்டுக்கு போனால் காலையில் 9 மணிக்கு போனால் பேசக்கூட மாட்டார், சர்ச்சு கிளம்பிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும். முன்னை விட அதிகமாக ஆண்டவர் தேடணும். நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதாவது பெறணும் அப்படின்னும் போது ஜெபிக்கும்போது கிடைக்கல அப்படின்னா முன்னில் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். முன்ன 10 நிமிஷம் ஜெபம் பண்ணோம் அப்படின்னா இப்போ கூட ஒரு 10 நிமிஷம் ஆட் பண்ணி ஜெபிக்கணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 49ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். போதுங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். முன்னை விட அதிகமாக சத்தமாக கூப்பிட்டவனே இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். யாரை கூப்பிட்டு போயிருப்பாங்க, ஆண்டவர் கூட யார் வந்து அவனை பேசாமல் இரு அப்படின்னு சொன்னாங்களோ அவங்கள வச்சே தான் கூப்பிட்டு பண்ணியிருப்பார். நாம் எப்போ வந்து நம்ம வந்து நமக்கு விரோதமாக இருக்கிறவங்கள வச்சு தான் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். ஆமான் வந்து மொர்தெகாயை தூக்கில் போடணும்னு நினச்ச உடனே தூக்கு மேடெல்லாம் ரெடி பண்ணிவிடுவான். ஆனால் அன்னைக்கு பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த ராஜாவுக்கு தூக்கத்தை நிப்பாட்டிடுவார். அப்போ மொர்தெகாய் செய்த நல்ல காரியங்களெல்லாம் வாசித்து காட்டும்பொழுது என்ன பண்ணுவோம், அவனுக்கு எதுவும் பண்ணலன்னொடனே ராஜா யாரை கூப்பிட்டு பண்ண சொல்லுவார், அவனை கூப்பிட்டு ஆமானை கூப்பிட்டு இந்த தேசத்தை சுற்றி அவனை வந்து அழைச்சிட்டு வா அப்படின்பார். யார் சொல்லுவார், யார் இவனை தூக்கில் போடணும்னு நினச்சாங்களோ அவங்கள தான். யார் யோசிப்பை விற்று போட்டாங்களோ அவங்க தான் அவன் முன்னாடி போய் நின்று கையிட்டு நின்று சாப்பாடு ஏதாவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க வச்சார். நமக்கு எதிர்ப்பு யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்கள வச்சு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்கு காரியத்தை செய்வார். இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். முதலாவதாக இந்த நாளில் நாம் பிள்ளைங்களை ஆண்டவருக்கு சித்தமானவர்களை வளர்க்க வேண்டும் என்றால் நான் எப்படி இருக்க வேண்டும், மனோவா கேட்டது போல ஆண்டவரே இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். ரெண்டாவது, பிள்ளைகளை பிறந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், ஆண்டவருடைய போதனையிலே வளர்க்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய் வளர்க்க வேண்டும். அந்த பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஒரு வழிகாட்டுதாய் ஊழியம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக நாம் வளர்க்க வேண்டும். எதையாயிலும் வேண்டும் என்று கேட்டால் ஆண்டவரிடமிருந்து எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் கற்றுக் கொடுக்கணும்னா சில விஷயங்கள் நம்ம வந்து சொன்னால் பிள்ளைங்க கேட்டுக்காது, ஆனால் நம்மளுடைய நடக்கைகளை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. அப்படி நாம் இருக்கும்போது தான் அந்த பிள்ளைங்களை நாம் ஆண்டவர் விரும்புகிற மாதிரி வளர்க்க முடியும். என்னவாக போகிறான் என் குழந்தை, என்னை போல ஆண்டவருக்கு பயந்த பிள்ளையாக இருக்க போகிறானா, இல்லை மற்றவர்களுக்கு
இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு வெளியே நின்று கதை பேசக்கூடிய பிள்ளைகளாக இருக்க போகிறோம் என்பதை நாம் தான் நாளிலே நாம் தீர்மானிக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்க்கப் போகிறோம்? தரையில் தாழ்த்தி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நாளிலே கேட்ட சத்திய வசனங்களின்படி ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க கர்த்தர் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் சரியான நேரத்திலே அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து அவர்கள் கொடுக்க, பிள்ளைகள் வழிமாறி செல்லும்போது அன்பினாலும் சிச்சையினாலும் அவர்களை திருத்த எங்கள் நல்ல ஞானத்தை கொடுத்துருங்களா. இந்த பிள்ளைகளை உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வளர்க்க கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய விருப்பங்கள் 1000 இருக்கலாம். இந்த பிள்ளை ஒரு மருத்துவராக, ஒரு இன்ஜினியராக, ஒரு கலெக்டராக வேண்டும் என்று நாங்கள் விரும்பலாம். ஆனாலும் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறதானா என்பதை நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே இந்த எங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நாங்கள் நன்றாக வளர்க்க எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.